என்னை கொண்ட வந்து நந்த கோகுலத்துல விட்டுடுன்னு வசுதேவர்கிட்ட கிருஷ்ணர் வந்து ஜெயில சொல்றார். சிறை பூட்டப்பட்டிருக்கு, வாசல்ல பூட்டு தொங்குறது, காவலாளி குறுக்க நடுக்க நடமாடுறான், இவர் கையில விலங்கு போட்டிருக்கு. எப்படி இந்த குழந்தைய கொண்டு அங்க விட முடியும்னு அவருக்கு தோணலையாம். சொன்னது கிருஷ்ணன் வந்து கடவுள்னு தெரிஞ்சு போச்சு, பிள்ளையா வந்தாலும் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு எடுத்தார், அந்த குழந்தைய கூடால வச்சு தலையில தூக்கினாராம். விலங்கு தெரிச்சுது, பூட்டு விழுந்தது, வழியில இருந்தவெல்லாம் தூங்கிட்டான். யமுனை வழி விட்டுது அந்த பக்கம் போயிட்டாருன்னு பாகவதன் சொல்றது. இது என்ன தத்துவம்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 தடைகளை மனசு கற்பிச்சாலும் துணிஞ்சு இறங்கினா தடைகள் விலகும். அது இதுல நடந்தது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. சொந்த ஊர்னு எழுதும்போது ராமநாதபுரம் எழுதுவேன். தகப்பனா இருக்குது. கோவிந்தபுரத்துக்கு நான் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன் போஜேந்திர சுவாமி தரிசனம் பண்றதுக்காக. அவருடைய ஜீவ சமாதி அங்க இருக்கு. முரளிதர சுவாமிகள் என்ன ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூப்பிட்டு கோவிந்தபுரத்துக்கு போய் தாத்தா சாமிக்கு ஒரு கோவில் கட்டியிருந்தார். மகாபிரிவா சொன்னதுலேருந்து எல்லாருமே ஞானானந்த சாமி தாத்தா சாமி தான் சொல்லுவா. சாமிகிட்டே ஒரு தடவை போய் கேட்டா, உங்களை போய் தாத்தா சாமின்னு சொல்றாளே, தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாளேன்னா, நல்லது தானே தாத்தான்னு கேட்கறா, கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டார் சாமி. ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 தடைகளை மனசு கற்பிச்சாலும் துணிஞ்சு இறங்கினா தடைகள் விலகும். அது இதுல நடந்தது. அங்கே தங்கியிருந்தேன். பூமி கிடைக்கல, கையில பணங்காசு இல்லை, கொலை மிரட்டல் உள்பட வந்தது. கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி செங்கல் எடுத்து வச்சா உயிரோட ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் போன்ல என்ன மிரட்டினார். இந்த ஊர்ல தான் போகணும்னு என் தலையெழுத்திருந்தேன். அப்படியே ஆயிட்டு போட்டோம்னு நான் சொன்னேன். தைக்கிருத்திக ஜெயந்தி அன்னைக்கு சாமி அவரை கூட்டிட்டு போயிட்டார். எனக்கு டிக்கெட் தரேன்னவருக்கு டிக்கெட் கிடைச்சிடுது.